நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அருகே வீட்டின் மதில் சுவர் ஏறி குதித்து வீட்டில் தனியாக இருந்த பெண்மணியிடம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த லாரன்ஸ் என்பவர் மீது 5 கிராமம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் ஒரு வாரத்திற்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்காததால் இன்று நாகர்கோயிலில் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்மணி புகார் அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அருகே ராமனா சித்தன் புதூரைச் சேர்ந்த ராஜு சுப்பையா இவர் ரிசார்ட் அதிபராக இருந்து வருகிறார். இவரது மனைவி திருமதி ஷீலா ராஜு வயது 50. இவர் கடந்த வாரம் இரவு நேரம் வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்து கதவை பூட்டிவிட்டு இருந்த பெண்மணியிடம் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார். ஷீலா ராஜு கூச்சல் சத்தம் போட்டதால் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அவர் அமராவதி வெளியைச் சேர்ந்த லாரன்ஸ் என்பவர் என 5 கிராமம் காவல் நிலையத்தில் ஷீலா ராஜு புகார் அளித்தார். புகார் அளித்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தனர். குற்றவாளியை தப்பிக்க செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறி இன்று நாகர்கோயில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். வீடு புகுந்து பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த ஈடுபட்ட வாலிபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஷ் ராஜா. அவங்க ஊர் சென்னைக்கு பர்சனல் விஷயமா சென்னை கிளம்பி போயிட்டாங்க. சென்னை கிளம்பி போன உடனே சனி ஞாயிறு திங்கக்கிழமை இரவு கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும். நான் மட்டும்தான் தனியா வீட்டுல இருக்கேன். நான் தனியா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எப்பவுமே 6 மணி ஆனா நாங்க கேட் எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். சுத்தி யாருமே வர முடியாது, ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். 10 இருக்கும். நான் கீழே வீட்டுக்கு வந்து உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு தாப்பால் போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், சரி எல்லாம் எப்பவுமே நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு பாத்ரூம் போனோம். பாத்ரூம் உள்ள தண்ணி வரல. சரி தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கதவை எப்பவும் போல கதவை மூடிட்டு வெளியே வந்து பார்த்தா பாத்ரூம்ல தண்ணி, எங்க வீட்டுக்கு தண்ணி வர வால்வ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்புறம் மேல டேங்குக்கு தண்ணி போற வால்வ் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. திருப்பி நான் டேங்குக்கு தண்ணி ஏத்திட்டு ஒரு 2 நிமிஷத்துல நிறைஞ்சு தண்ணி ஏத்திட்டு வீட்டு உள்ள வந்து கதவு திறக்கிறேன். இவன் என்ன பண்ணிருக்கான், ஏற்கனவே இவன் முன்னாடியே வந்து எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல 4 அந்த டீக் மரம் இருக்குது, தேக்கு மரம், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அந்த இருட்டுல தெரியல யார் வராங்க போறாங்கன்னு தெரியல. அந்த இருட்டுல அவன் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் நான் கதவு திறந்து உள்ள வரும் ஓடி வந்து உள்ள தாப்பால் போட்டுட்டு என் கையை பிடிச்சிட்டு, இது என்ன நோக்கம்னா என் அட்டெம்ப்ட் டு ரேப் அண்ட் மர்டர், இதுதான் அவனோட நோக்கமே. வீட்டுக்குள்ள வந்து கதவு திறக்கவே இல்லை. கதவு உள்ள ஃபுல்லா தாப்பால் போட்டுட்டு நீ கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு, நீ உட்காரு நான் பேசணும், உனக்கு எனக்கும் இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதா, எல்லாத்தையும் உன் மேல இருக்கிறத எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரேடியா முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு விடவே இல்லை, கையை விடவே இல்லை. நான் அவன் காலில் விழுந்து அலறேன். நான் உன்னை அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை, உன்னை வந்து என்னோட பிரதர் மாதிரி தான் நினைச்சுட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு நான் யார்த்தையும் சொல்ல மாட்டேன், வெளியே போயிடணும். ஒரு 1/2 மணி நேரம் நான் அவன்கிட்ட போராடி இருக்கேன். நான் காலில் விழுந்து அழுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, என் தலைமையில அவன் சத்தியம் பண்ணிட்டு, நான் வந்தது நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன், இதோட விட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு கத்தி யாருன்னா சொன்னா கட்டாயம் உன்னை கொலை பண்ணிடும்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி அடுத்த அப்பவுமே 10:55 இருக்கும். நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போன் பண்ணேன், இந்த மாதிரி ஒருத்தன் வந்தா லாரன்ஸா அவன் அமராவதி வலையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். நானா 10:55க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா அவங்க வரும்போது 1:45க்கு தான் போலீஸே வந்தாங்க. 1:45ல 2 மணிக்குள்ள போலீஸ் வந்தாங்க, விசாரணை பண்ணாங்க, இது நடந்துச்சுன்னு எல்லாமே நாங்க கிளியரா நாங்க சொன்னோம். சொல்லி முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, அடுத்த நாள் காலையில வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதுக்கு நடுவுல என்ன, போலீஸ்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, போய் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறான். செஞ்சது தப்புன்னு தெரியும், அப்ப இந்த தப்பு யார் அவனை செய்ய சொன்னது? நான் தெரியாம செஞ்சேன். எப்படிங்க தெரியாம செய்ய முடியும்? ஒரு வீட்டுல யாருமே இல்ல, கேட்டெல்லாம் பூட்டி இருக்குது, கள்ளத்தனமா உள்ள வந்து கதவை தாப்பால் போட்டிருக்கிறது உன்னோட நோக்கம் என்ன? சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்க எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதோ புடிச்சிடறோம் ஆளுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, இது வரைக்கும் 5 கிராமம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வரைக்கும் பிடிக்கவும் இல்லை. தேடிட்டே இருக்கோன்றாங்க, இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. நாங்களும் எங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துதான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவங்க பிடிக்கவே கிடையாது. இப்ப நாங்க அதனாலதான் எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். கட்டாயம் இது அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவனை வந்து ஜெயில போடணும். உண்மை ஏற்கனவே அவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குங்க, இந்த மாதிரி அவன் பண்ணிருக்காங்க. என்னோட உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதனாலதான் நான் இப்ப வந்து எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். கட்டாயம் அவனை புடிச்சே ஆகணும், அவனுக்கு கட்டாயம் தண்டனை கொடுத்தே ஆகணும். இது வரைக்கும் எடுக்கலையே, அதனாலதான் நாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். அதான் நடவடிக்கை எடுக்காம குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? என் பேரு ஷீலா ராஜு.